everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெர்டிலைசர் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பயோ ஃபெர்டிலைசர், பியூர்லி ஆர்கானிக். இது வந்து நம்ம ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய மற்ற ஃப்ளவர் பிளான்ட்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், வெஜிடபிள் பிளான்ட்ஸ், ஸோ எல்லா விதமான செடிகளுக்கும் நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம். இது பாட்டில் இருக்கிற செடிகள்னாலும் சரி, கிரவுண்டில் நம்ம தரையில் நட்டு வளர்க்குற செடினாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம். ரொம்பவே உதவியாக இருக்க போகுது. இது எப்படி பயன்படுத்துறது, இதோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தாங்க அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். இது வந்து மெனியூர் கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உத்கர்ஷோட ப்ராடக்ட் தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை நம்ம பாட்டிங் மீடியாவில் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த போன் மீல், நீம் கேக்கெல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம எந்த செடிங்களுக்கு இந்த மண் கலவை ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஃபீட் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த டைம் கூட நம்ம அந்த செடிகளுக்கு நம்ம போட்டு விடலாம். 2 விதமாக இதை நம்ம பயன்படுத்தலாம். இனி இந்த கிரானியூல்ஸ் எப்படி இருக்கும், இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். உத்கர்ஷோட ஆர்கானிக் மெனியூர் வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது, இந்த மாதிரி பெல்லட் கிரானியூல்ஸ்லேயும் வருது. கிரானியூல்ஸ் வந்து ஸ்லோ ரிலீஸிங் அப்படின்னால நான் அதை தான் வாங்கி பயன்படுத்துகிறேன், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது இந்த மாதிரி அதோட சைஸ் இப்படி தான், குட்டி குட்டியாக உருண்டையாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம டிஏபி மாதிரி இருக்கும். சில டைம் டிஏபி வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இதோட ஃபார்ம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இரெகுலர் ஷேப்பில் இருக்கும். ரொம்ப ஸ்மெல் எதுவும் கிடையாது. ஒரு ஆஷ் இல்லை கிரேயிஷ் அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கம்யூனிட்டியில் கூட நிறைய பேர் வாங்கிட்டு, நான் இது உரக்கடையில் வாங்கிட்டு வந்தேன், இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்படி இருக்கிறதுனால நம்ம எது அப்படின்னு சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு கைட் பண்ண முடியாது. நீங்கள் வாங்கும்போது ஒன்றில் அந்த பேக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க, அதோட டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. இல்லை கடைக்காரங்க கிட்ட நீங்கள் கேட்டு வாங்க, இது எதுக்கு பயன்படுத்தக்கூடியது, இதில் என்ன சேர்ந்துருக்கு, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் தெரிஞ்சு வாங்கி பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா டிஏபி இந்த மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கலாம், வேறு ஃபெர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். நிறைய பேர் வந்து ஹியூமிக் ஆசிட் பற்றின கிரானியூல்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதனால் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் கேட்டு தெரிஞ்சு பயன்படுத்துறது நல்லது. இனி இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்கு, நம்ம ரோஸஸ்க்கு எவ்வளோ போடணும், மற்ற செடிங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம், பாட்டிங் மிக்ஸில் நம்ம சேர்க்குறோன்னா அது எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்றத பற்றி அடுத்து சொல்கிறேன். இந்த ஃபெர்டிலைசரோட மெயின் இன்க்ரீடியண்ட் அதில் என்ன சேர்ந்துருக்குன்னு பார்த்தோன்னா கவுடங் தான். நம்ம சாணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது மட்டும் இல்லை, ஸோ மெயின் பொருள் வந்து அது கூட நிறைய மைக்ரோப்ஸ், தமிழில் அதை வந்து உயிர் உரங்கள்னு சொல்லுவாங்களா, ஐ டோன்ட் நோ, கரெக்ட் வேர்டு எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் அந்த மைக்ரோப்ஸோட தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் கரெக்ட் வேர்ட் என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே காமெண்ட் பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ, ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நிறைய விதமான பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ், அது பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், மினரல்ஸ், அதாவது லைக் நம்மளோட மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லைக் அயன், காப்பர், மேங்கனீஸ், ஜிங்க், அதெல்லாம் கூட கொஞ்சம் சேர்ந்துருக்கு. கால்சியம் கொஞ்சமாக சேர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்பட்ட ஒரு கலவை தான் இந்த ஃபெர்டிலைசர். இந்த ஃபெர்டிலைசரோட இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இதை நம்ம எந்த மாதிரி மீடியாலையும் பயன்படுத்தலாம். இட்ஸ் கம்பேட்டபிள் வித் எவ்ரி திங். நம்ம சாயில்லெஸ் மீடியா, அதாவது சிண்டர் வச்சுருக்கீங்க, இல்லை பெர்லைட்லாம் யூஸ் பண்ணி ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம், இல்லை சாயில் மீடியாவில் நம்ம பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ வி கேன் யூஸ் இட் வித் எவ்ரி திங். ஸோ இங்கே நான் வந்து ஒரு நார்மல் சின்ன டீஸ்பூன், இந்த தடவை நான் ஸ்டீல் ஸ்பூன் எடுத்திருக்கேன், நிறைய பேருக்கு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் ரோஸ் செடிக்கு நம்ம போடுறப்ப ஒரு 12 இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட், நல்ல பெரிய பிளான்ட் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நம்ம 1 ஸ்பூன் போடலாம். அண்ட் இதை வந்து நம்ம குழி தோண்டி தான் போடணும் அப்படின்லாம், உங்களுக்கு அப்படி போடணும் அப்படி போடலாம். நான் வந்து சும்மா அப்படியே சுற்றி போட்டு விட்டு லைட்டாக அப்படியே அந்த மண்ணை வந்து அப்படியே கிளறி விடுற மாதிரி அப்படி பண்ணிடுறேன். நல்லா கிளறணுன்னா கூட நீங்கள் கிளறி விடலாம், தப்பு எதுவும் இல்லை. இல்லை லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி போக் பண்ணி உள்ளே போட்டாலும்
போடலாம். இதை வந்து சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால எதுவும் பாதிப்பு வரும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். அண்ட் சின்ன பாட், அதாவது 6 இன்ச் பாட்டு, 5 இன்ச் பாட்டிலலாம் சின்ன பிளான்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் நீங்கள் போடுங்க. இது நம்ம பாட்டிங் மிக்ஸில் நம்ம போடுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, நம்ம போன் மீல் நீம் கேக்கெல்லாம் ஒரு 9 இன்ச்சு பாட்டுக்கெல்லாம் அப்படி கொஞ்சமாக ஒரு பாதி கை மாதிரி அப்படி எடுத்து போடுவோம்ல, ஸோ அப்படி போடக்கூடாது. ஒரு ஸ்பூன் நம்ம தாராளமாக போடலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த சாயில் மிக்ஸ் கூட நம்ம அப்படி அது கூட சேர்த்து நம்ம அந்த செடி நடலாம். அது நீங்கள் எந்த பிளான்ட் நட்டாலும் நீங்கள் அது கூட இதை வந்து சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் கிரவுண்டில் செடி வைக்கிறீங்கன்னு வைங்களேன், இல்லை கிரவுண்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நட்டிருக்கீங்க அப்படின்னா கூட ஒவ்வொரு செடி பக்கத்துலையும் இல்லை மொத்தமாக அப்படி, ஆனால் கிரவுண்டில் நம்ம போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியிருக்கும், டபுளாக போட வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு கிளறி விட்டால் போதும். கிளறியெல்லாம் விட்டுட்டு தண்ணி விடணும். இந்த ஃபெர்டிலைசர் வந்து நனைய தான் அதோட பெனிஃபிட் வந்து செடிக்கு போய் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விடலாம். தென் இது வந்து ஒரு 9 இன்ச் பாட், பிளான்ட் சைஸும் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். நார்மல் டோஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 12 இன்ச் பாட்டுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் போடலாம். 2 ஸ்பூன் நிறச்சி தாராளமாக போடலாம், தப்பு இல்லை. நான் வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தடவை போடுறேன் அப்படின்ற ஒரு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். ஒரே டைமில் நிறைய போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இல்லை நீங்கள் ஒரே டைம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் தப்பு இல்லை, அதனால் எந்த பாதிப்பும் வராது. இதை வந்து நம்ம சாயிலில் இருக்கக்கூடிய ரோசஸ், சாயில்லெஸ் மீடியாவில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் இது வந்து சாயிலில் நட்ட ரோஸை காமிச்சேன். இது வந்து கோகோபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ், இதுக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இனி இதில் வந்து நிறைய பேருக்கு வரக்கூடிய கேள்வி, எஸ்பெஷலி ரோஸ் பிளான்ட்ஸ், இதில் நம்ம இன்ஆர்கானிக் ஃபீட் நிறைய கொடுக்குறோம், ஃபஞ்சிசைட்லாம் பிளான்ட்டுக்கு நம்ம அந்த ட்ரென்ச் கொடுக்குறோம், அப்போ இதுக்கு பாதிப்பு வருமா, இது பயன்படுத்தும்போது ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை கான்ஃப்ளிக்ட் அப்படி கம்பேட்டபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லிவிங் அந்த மைக்ரோப்ஸ் வந்து சேர்ந்துருக்கு. ஆனால் இது அந்த டைரக்ட் மென்யூர், அதாவது நம்ம சாயிலில் மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, சூடோமோனஸ் டைரெக்டாக போடுவோம்ல, அந்த மாதிரி இல்லை. இது வந்து இட்ஸ் அ ஸ்லோ ரிலீசிங் ஃபீட். அதனால் நம்ம ட்ரென்ச் கொடுக்குறதுனால நம்ம இன்றைக்கி ட்ரென்ச் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அன்றைக்கி கூட நம்ம இதை பயன்படுத்தலாம். இல்லை இது நம்ம போட்டதுக்கு அப்புறமா கூட ட்ரென்ச் கொடுக்கலாம். நான் வந்து ஐம் டூயிங் இட், பட் சாயிலில் மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பியோர்லி ஆர்கானிக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை, உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆர்கானிக் தான் நீங்கள் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன் ஃபார் யூ. எல்லா பிளான்ஸுக்கும் போடலாம். இதில் நான் நிறைய பிளான்ட்ஸுக்கு நான் இதை பயன்படுத்துகிறேன். அது மொத்தமாகவே இதில் நான் வந்து வீடியோஸாக எடுத்திருக்கிறேன். ஸோ யூ கேன் see it. ஷேடில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் அண்ட் ஃபுல் சனில் வச்சுருக்கக்கூடிய பிளான்ஸ், ஆந்தூரியம், ஃபார் எவ்ரி பிளான்ட் இன் மை கார்டன் நான் எல்லாத்துக்கும் போட்டேன். ஸோ நீங்கள் எல்லா பிளான்ஸுக்கும் பயப்படாமல் தாராளமாக பயன்படுத்தலாம். இது வந்து 1 kg பேக்கெட்டில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னா யூ கேன் ஆர்டர் ஃப்ரம் அ வெப்சைட். இந்த மாதிரி ஆரோயிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்ல, கெலேடியம், ஃபிலோடென்ட்ரன், நம்ம நிறைய ஆரோயிட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம், பெகோனியாஸ், இந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பாட்டிங் மிக்ஸ்லையும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கும் கொடுக்கலாம். பட் என்ன ஒன்று, சின்ன பாட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அப்போ அதுக்கு ஏற்றாப்பில் நம்ம கொஞ்சமாக கொடுத்தா போதும். பெரிய பாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிளான்ட் அப்படின்னா நிறைய கொடுக்கலாம். ஸ்மால் பாட்டில் வச்சுருக்கோன்னா கம்மியாக கொடுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். நான் இந்த உரம் கொடுக்கறதுனால வேறு உரங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சாய்ஸ் தான். இது ஸ்லோ ரிலீசிங் அப்படின்றதுனால நான் இது போட்டு விட்டுட்டு நம்மளோட ரோஸுக்குள்ளே பாக்கி ஃபீட் லிக்விட் ட்ரென்ச்செல்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா, அது கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்மளோட ஃபாலியர் ஃபீட், மெக்னீஷியம் சல்ஃபேட், மைக்ரோ நியூட்ரியன்ட் இதெல்லாம் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுவும் நான் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஆரோயிட்ஸுக்கு வந்து இந்த சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர், அதாவது அமினோமார் இருக்குல்ல, ஸோ அமினோமார் தான் நான் ட்ரென்ச்சாக கொடுக்குறேன். ஃபஞ்சிசைட் ட்ரென்ச் நான் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. ஃபஞ்சிசைட் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன், என்ன அப்பப்போ ப்ராப்ளம்ஸ் வரும். மற்றபடி அமினோமார் லிக்விட் ஃபீட் அதான் கொடுக்குறேன். ஸோ அதனால்
பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஆரோய்ட்ஸோட வளர்ச்சி ஐ நோ ரோசஸ் கூட கம்பேர் பண்ண முடியாது. பட் ஜென்ரல் க்ரோத் நான் இவ்வளோ ஒரு வருஷமாக ஆரோய்ட்ஸ் வளர்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபீட் இப்போது 2 டைம்ஸ் நான் போட்டிருக்கேன். இனி வர நாட்களில் அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இது மட்டும் பயன்படுத்துகிறேன் அப்படின்ல கூட நம்ம என்னெல்லாம் சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோமோ அதுவும் நம்ம தொடர்ந்து கொடுக்கலாம். ஸோ பேசிக்கலி ஒரு வித்தியாசமான உரம் பற்றி பார்த்துருக்கோம். வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். Until next time, this is your friend Amy saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.